அரண்மனைக்கு காவலனா இருக்கிறத விட, ஒரு குடும்பத்துக்கு நல்ல தலைவனா இருக்கிறதே மேல் அப்படின்னு உணர்ந்த ஒரு ராசி அப்படின்னா, இந்த மீனராசி என்பவர்கள சொல்லலாம். இவங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஆண்டு ஸ்டார்ட்டிங்கில பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன இடர்பாடுகள சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா, ஆரம்பத்தில பார்த்தீங்கன்னா, குரு வக்ரகத்தில இருக்கிறார். அதுவும் மிதுனத்தில இருக்கிறார். பிப்ரவரி மாதம் வரையில குரு பகவான் வக்ரத்துடன் தான் இருக்கிறார். குரு வக்ரகம் அடைந்திருக்கிறதுனால, ராகுவுடன் இணைந்திருக்கும்போது, பொதுவாக அவ்வளவு பிரம்மாண்டம் அப்படின்னு இந்த மீனராசி என்பவர்களுக்கு சொல்ல முடியாது. மார்ச்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மீனராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே அதுக்கப்புறம் ஓரளவுக்கு சக்ஸஸா அமையும். நல்ல ஒரு யோகமான ஆண்டா அதுக்கப்புறம் தான் அமையும். ஜூனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். குரு பகவான் உச்சம் பெற்று அமரும்போது புஷ்ய யோகம் ஏற்படும். அதனால் குரு பூசம் நட்சத்திரத்தில் வரும்போது நாடே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு சேரும். புதிய ஆர்டர்கள், புதிய தொழில், புதிய வியாபாரம், புது முயற்சி எல்லாமே வெற்றியாகும் இந்த மீனராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த ஆண்டை பொறுத்த ஸ்டார்டிங்கில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த ஆண்டில் கொஞ்சம் ஏற்படும். அதுக்கப்புறம் ஜூனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு செல்வ நிலையை இவங்க ஜூனுக்கு அப்புறம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். சரி, என்ன பரிகாரம் செஞ்சால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும், என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மீனராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மீனராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மீனராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப ஒரு அற்புதமான ஆண்டாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த புத்தாண்டு பார்த்திங்கன்னா ஒரு ஜாக்பாட் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இந்த ஆண்டு ஸ்டார்டிங்கில் தான் கொஞ்சம் பிரச்சனை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்ச்சுக்கு அப்புறம் நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம். ஜூனுக்கு அப்புறம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த சோகமெல்லாம் இந்த ஆண்டு முதல்ல தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மேன்மையை இந்த மீனராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஆண்டு முதல்ல தான் நிறைய கஷ்டங்கள், பிரச்சனைகள் கொஞ்சம் ஏற்படும். ஆண்டு ஜூனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மேன்மை, முன்னேற்றத்தை இவங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். பூர்வீக சொத்து சம்மந்தமான பிரச்சனையில் அந்த ஆண்டில் ஒரு முடிவுக்கு வரும். பூர்வீக சொத்துலாம் ரொம்ப நாளாக போராட்டமாகவே இருந்திருக்கும். கைக்கு வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்திருப்பீங்க. அதெல்லாம் இந்த ஆண்டில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். படம் வரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்க போகுது. திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்த நம்மளுடைய மீனராசி என்பர்களுக்கு இந்த ஆண்டில் நல்ல ஒரு வாரிசு கிடைக்கக்கூடிய யோகமான ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்குது, மனக்குழப்பமாக இருக்குது, எனக்கு ஒரு வீட்டில் இருக்கிறதுக்கே பிடிக்கல, வேலை செய்கிற இடத்துலையும் என்னால் இருக்கவே முடியல, நிறைய போராட்டமாகவே இருக்குது அப்படின்னு இருந்த அந்த நிலை ஜூனுக்கு அப்புறம் இந்த மீனராசி என்பர்களுக்கு மாறும். அதுக்கப்புறம் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். ஆனால் இந்த ஆண்டில் காதலிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு திருமணம் கைகூடி வரக்கூடிய ஒரு யோகமான ஆண்டாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பல பிரச்சனைகளுக்கு இந்த ஆண்டில் ஒரு முடிவு கிடைக்கும். பஞ்சமஸ்தானம் ரொம்ப வலிமையாக இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு வியாபாரத்தில் நல்ல ஒரு மேன்மை கிடைக்கும். அந்த வியாபாரத்தின் மூலிமா ஒரு சிலருக்கு விருது, இந்த மாதிரி ஏதாவது பட்டம், பதவி இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகமான ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய பேருக்குன்னு தனி ஒரு அங்கீகாரம், நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். வேலை இல்லாமல் அலைஞ்சிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். ஏற்கனவே வேலைக்கு போயிட்டு இருக்கவங்களுக்கு இந்த ஆண்டில் பணி நிரந்தரம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஆட்சியில் மேன்மை பெறக்கூடிய ஒரு யோகமான ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தேர்தலெல்லாம் கூட நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த மீனராசி என்பவர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். வேலையில், வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். எதிர்பாராமல் திடீர்னு சின்ன சின்ன வேதனைகளும் அவமானங்களும் வந்தாலும் கூட அதெல்லாம் தகர்த்தெறிஞ்சிட்டு வெற்றியை நோக்கி பயணிப்பீங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு இனிமையான ஆண்டாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். அஷ்டமத்தில் குரு இருக்கிறதுனால நல்ல ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. எதிர்பாராமல் திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். முழு முதற் கடவுளான விநாயக பெருமானை வழிபடுங்க. உங்களுக்கு நிறைய அனுகிரகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதோட கூட நீங்கள் ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ செய்ய போகிறீங்க அப்படின்னா
முதல்ல வீட்டில் கோபூஜை செய்யுங்க. கோபூஜை செஞ்சுட்டு நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாமையும் நம்பிக்கையோடு அதை செஞ்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லலாம். பாக்கியஸ்தானத்தில் நேரடியாக குரு இருக்கிறதுனால வாழ்க்கையில் இருந்த அந்த போராட்ட நிலை வருகின்ற ஆண்டில் மாறும் அப்படின்னு சொல்லலாம். பெரிய பெரிய விஷயங்கள்லாம் ரொம்ப எளிமையாக சரி இதுதானே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எளிமையாக கடந்து போகக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இது மீனராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் நிறைய போராட்டங்கள் நிறைய பிரச்சனைகளை ஆண்டு முதல்லயே நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மேன்மை இருக்கிறதுனால நல்ல ஒரு திருப்திகரமான ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சூப்பரான காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்லேயே சில பிரச்சனைகளை சந்தித்து ஆண்டு இறுதியில் நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய யோகமான ராசியில் இந்த மீன ராசியும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக சொந்த ஊருக்கு செல்லாமல் இருந்திருப்பீங்க. இந்த ஆண்டில் சொந்த ஊருக்கு செல்லக்கூடிய அமைப்பு இருக்குது. சொந்த ஊரில் நல்ல ஒரு மதிப்புள்ள நபராக நீங்கள் வர போகிறீங்க. இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கநாதரை வழிபட்டுட்டு வாங்க. மனதில் இருக்கிற அந்த குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். அதே மாதிரி உங்களால் முடிந்தது அப்படின்னா சாமிக்கு மஞ்சள் குங்குமம் வாங்கி கொடுத்துட்டு வாங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். நம்பிக்கையோட இதையும் செஞ்சு பாருங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த மீனராசி என்பவர்களை பொறுத்தவரையிலும் இந்த 2026ஆம் ஆண்டு நல்ல ஒரு வளர்ச்சியும் நல்ல ஒரு மேன்மையும் உள்ள ஒரு ஆண்டாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆண்டு முதல்ல தான் சின்ன சின்ன பிரச்சனைகள் இடர்பாடுகள் அமையும். ஆண்டு இறுதியில் நல்ல ஒரு வெற்றியை இவங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இந்த ராசியில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஷேர் மார்க்கெட்டிங்கில் நல்ல லாபம் கிடைக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பொருளாதார நிலை ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகமான ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கும். சனி பகவான் இந்த ஆண்டு முழுவதும் 7.5 சனியாக ஜென்ம சனியாக இருக்கிறதுனால மனக்குழப்பம் கொஞ்சம் ஏற்படும். வேலையை கொண்ட கொஞ்சம் எளிமையாக செய்யாமல் கொஞ்சம் கஷ்டப்பட்டு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. நீங்கள் ஒன்று எதிர்பார்த்து நின்றுட்டுருப்பீங்க, ஆனால் அது ஒன்றும் ஆப்போசிட்டாக நடக்கும். இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் பெரும்பாலும் இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஏற்படும். யாரையுமே முழுமையாக நம்ப முடியாத ஒரு சூழல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது கரெக்டாக முடிவெடுக்க தெரியாமல் திணறுவீங்க. மற்றவங்களுக்கு ஹெல்ப்பை கேட்பீங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். உங்களுக்கு மற்றவங்ககிட்ட போய் ஹெல்ப் கேட்குறதும் அவ்வளோ சீக்கிரம் பிடிக்காது. மற்றவங்களுடைய பேச்சையும் அவ்வளோ சீக்கிரம் உங்களால் ஏற்றுக்கவும் முடியாது. மனம் கொஞ்சம் அமைதி இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் அந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். அதனால் யோகா தியான பயிற்சி இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் அப்படின்னு சொல்லலாம். தேவையில்லாத நட்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் விலக்கி வைக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். எதுலேயுமே ஒரு முன் யோசனை இருக்கணும். முன் யோசனை இல்லாமல் நீங்கள் இறங்குற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையாது. கேது பகவான் 5/12/2026 வரை 12/6 சஞ்சரிக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தில் இறங்குறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து இறங்குறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையுமே யாரையுமே எதிர்பார்த்து நிற்க வேண்டாம். இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை அதிகம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கேது பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால எடுக்கிற முயற்சி எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக முடியும். மனோதைரியம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. எந்த ஒரு சூழ்நிலையுமே எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகமான ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். வெளியில் திடீர்னு பயணம் போவீங்க. அந்த பயணங்கள் உங்களுக்கு இனிமையாக அமையும். வண்டி வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆன்மீகத்தில் கொஞ்சம் நாட்டு அதிகமாச்சுன்னா இந்த ஆண்டு இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எடுக்கிற முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். தேவையற்ற விரயங்கள் இந்த ஆண்டில் கொஞ்சம் ஏற்படும். மருத்துவ செலவுகள் டக்கு டக்குன்னு வரும். வியாபாரத்தில் கூட புதிய முயற்சி இந்த காலகட்டத்தில் இறங்குனீங்க அப்படின்னா ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து இறங்குங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுமே டக்குன்னு இறங்க வேண்டாம். ஏன்னா 7.5 சனி காலம் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாது. ஒவ்வொரு விஷயத்துலையுமே கவனமாக தான் இருக்கணும். எந்த ஒரு வியாபாரம் தொடங்குறதா இருந்தாலும் கால் வைக்க வேண்டாம். முடிந்த அளவுக்கு சின்னதாக முதலீடு போட்டு ஓரளவுக்கு லாபத்தை எதிர்பாருங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு ரொம்ப அமோகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் தேடி வரும். ரொம்ப நாளாக வேலைக்கு போயிட்டுருக்கேன், ஆனால் எனக்கு பணி நிரந்தரம் கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு பணி நிரந்தரம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மாணவர்கள்லாம் கல்வியில் மேன்மை பெறக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு. ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் இந்த ஆண்டில் கொஞ்சம் சரியாகவும் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். வெளிநாட்டு வெளியூரில் இருந்து நல்ல நல்ல வாய்ப்புகள் இந்த ஆண்டில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு
சொல்லலாம். முடிந்தால் இந்த மீனராசி என்பர்கள் ஒரு முறை திருச்செந்தூர் முருகனை போய் வழிபட்டுட்டு வாங்க. முடிந்தால் சனிக்கிழமையில் போகிற மாதிரி பிளான் பண்ணிக்காங்க, சென்றுட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். திருச்செந்தூர் முருகனை வழிபட்டதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். நம்பிக்கையோட ஒரு முறை திருச்செந்தூர் முருகனை போய் வழிபட்டுட்டு வாங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.